தன்னம்பிக்கையுடைய மிக முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அறிவு என்கின்ற ஒரு பகுதி. இந்த அறிவுக்கு தன்னம்பிக்கைக்கு ஒரு சம்பந்தம், மிக முக்கிய சம்பந்தம் இருக்கிறது. அறியாமை என்ன செய்யும் அப்படி என்று சொன்னால் எங்களது தன்னம்பிக்கை குறைக்கும். அதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃபஅதாஉஹு. அல்லாஹ் தஆலா ஃபிரௌனை பற்றி சொல்ல நேரத்தை சொல்றான், ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃபஅதாஉஹு. தன் சமுதாயத்தை ஃபிரௌன் மிகவும் தரம் தாழ்த்தி பார்த்தான், குறைத்து பேசினான். உடனே அவர்கள் ஃபிரௌனுக்கு வழிபட்டார்கள். நீங்க இதுக்கு விளக்கம் நீங்க தான் சொல்லணும். என்ன? தனது சமுதாயத்தை குறைத்து பார்த்தார்கள், உடனே அந்த மக்கள் ஃபிரௌனுக்கு வழிபட்டார்கள். நாம் இந்த வசனத்தை எப்படி எதிர்பார்ப்போம் தெரியுமா? அந்த சமுதாயத்தை ஃபிரௌன் பாராட்டி பேசினான், உடனே அந்த சமுதாயம் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? வழிபட்டார்கள். என்ன நம்மளுக்கு அர்த்தம் தெளிவா நேரடியாக விளங்குது. அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்தஹஃப கௌமஹு. தன் சமுதாயத்தை ஃபிரௌன் என்ன செஞ்சான்? இரண்டாம் தரமாக பார்த்தான், கீழே பார்த்தான், மதிக்காம பார்த்தான். உடனே அவர்கள் ஃபிரௌனுக்கு என்ன செய்தார்கள்? வழிபட்டார்கள். அது எப்படி எப்படி தன்னம்பிக்கை இல்லாம போச்சு? அதாவது அவர்களுக்கு தன்னம்பிக்கை எப்படி இல்லாம போகுது? இஸ்திக்ஃபாஃப் பில் கௌம். ஃபிரௌன் அவங்கள கேவலமா பேசினா ரோசம் வெட்டவே வேணும், உடனே வழிபட்டாங்கன்னு வருது. என்ன காரணம் என்று சொன்னால், ஒரு மனிதன் அறிவில்லாமல் இருக்கிற நேரத்தில், எனக்கு சின்ன ஒரு உதாரணம் இங்கே சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டாக நீங்கள் சவுதி அரேபியா இறங்குறீங்க, சரியா? இகாமாவுக்கு 2 மாதம் ஆகும்னு வைங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறார் ரூமில். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, அவங்களோட உள்ளத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. மெடிக்கல் செக்கப் இருக்குது, எம்பசியுடைய வேலைகள் இருக்குது, அது இருக்குது, எத்தனையோ வேலை இருக்குன்னு வைங்களேன். இது அது தெரியாத உங்களுக்கு என்ன செய்யும்டா, பக்கத்தில் தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிற பெரிய ஆறுதலாக இருக்கும். அக்காமா எந்த இப்போ கிடச்சிரும் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அது ஒரு 2 மாதத்தில் கிடச்சிரும் அப்படின்னு. இங்கேயே இந்த மெடிக்கல் இது இங்கேயே இருக்குதா, நான் தமாம் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பீங்க. அவர் உங்களோட கேள்விக்கு காலம் ஃபுல்லாக இந்த இக்காமா கிடைக்கும் வரைக்கும் பதில் சொல்கிறது அவரோட வேலை. இப்படியே காலம் என்ன செய்யும்? போயிட்டு இருக்கும். என்ன காரணமாக இவ்வளோ கேள்வி அவர் கேட்குறாருன்னா, தெரிஞ்சுக்கலாம் கேட்கல, அதுக்கெல்லாம் கேட்கல, மனதில் நம்பிக்கை உண்டாக்க கேட்குற கேள்வி. அதெல்லாம் மனிதனுக்கு இயல்பாக என்ன செய்யும்? மனிதனுக்கு நம்பிக்கை உண்டாவதற்கு வரக்கூடிய ஒரு கேள்வி தான் அந்த கேள்வி. புதிய ஒரு இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா, அங்கே ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் நல்லா பேசினார்னா அவரோட நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க? அப்பிடுவீங்க. ஏன்? அவன் தான் நம்மளுக்கு ஆறுதல். போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதோ ஒரு கேஸாக பேத்திக்கிறீங்க, ஊரால கண்டோன்னே உங்களுக்கு என்ன நினைவு வரும்? அல்ஹம்துலில்லாஹ் இவனும் மாட்டி தான் இருக்கிறான் போலன்னு அங்கே போய் உட்கார்ந்துருவோம். ஏன்? அவன் நம்மளுக்கு ஒரு ஆறுதல் வழங்கும், அவன் ஏற்கனவே அனுபவத்தோடு இருக்கிறானே என்ன நின்றுரும். இதுதான் ஃபிரௌன் செஞ்ச வேலை. அதாவது அவர் உங்களுக்கு சொன்னார்னு வைங்களேன், எப்படி சொன்னாவீங்களே, அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, பயப்படாதீங்க என்று சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் எப்போ அவரை ஃபாலோ பண்ணுவீங்க தெரியுமா? கவனமாக இருங்க, ஊருக்கு திருப்பி அனுப்பவும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது சம்பந்தமாக எதுவுமே தெரியாது, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, எல்லாம் சரியாக வரும்னா உடனே நீங்கள் மண்டையை கலட்டி அவரை கையில் கொடுத்துருவீங்க. நீங்கள் டோட்டலாக சொல்லுங்க, எது சொன்னாலும் நான் என்ன செய்வேன்? கேட்பேன். ஃபஸ்தஹஃப கௌமஹு ஃபஅதாஉஹு. மூளையை இவருக்கு விளங்கலைன்னு விளங்கி சீப்பாக்கிட்டா நம்ம கீழேயே போயிடுவோம். உடனே அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். இவர் தான் நம்ம நம்பிக்கை வச்சுருந்தீங்களே, உடனே அவர் சொல்கிறதில் அடுத்து என்ன செய்யும்? இப்போ நீ ரூம் விட்டு வெளியே போனால் போயிடுவோம். என்ன செய், இன்றைய காலனி இந்த இடத்துக்கு போனால் போய் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் அவர் நம்மளே சொல்லிட்டாரு, என்ன நம்மளுக்கு விளங்காதுன்னு சொல்லிட்டாரு, உடனே அவரை ஃபாலோ பண்ணுவோம். உங்களுக்கு இந்த இடத்துல விளங்காது, நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லிட்டோம்னு சொன்னால் உடனே அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்போம். இதுதான் இந்த சைக்காலஜியை தான் லோயர் மாதிரி நீங்கள் ஒரு குற்ற சம்பந்தமாக பேச போனால் பயன்படுத்திக் கொள்வாங்க, டாக்டர்ஸ் மாதிரி என்ன செய்வாங்க? பயன்படுத்திக் கொள்வாங்க. ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு கொண்டு போகிற நேரத்தில் அவங்க பயன்படுத்திக்கொள்ள எல்லாம் என்ன உங்களுக்கு தெரியாத இடத்துக்கு போகிறீங்க. எனவே உங்களோட நம்பிக்கை குறைவாக தான் இருக்கும். உங்களோட நம்பிக்கை என்ன செய்யும்? என்ன ஏதுன்னு குறைவு தெரியாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் தெளிவோடு போனீங்க என்று சொன்னார், விளக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் நடக்கும், இப்படியே நடக்கும், அதில் ஒன்றும் நடக்காது. நீங்கள் உங்களோட வேலையை பார்த்துட்டு தூங்க வேண்டியதான் என்ன தெரிஞ்சுக்குவோம். நம்ம நிற்போம். ஏன்? நம்மளுக்கு அறிவு இருக்குது, தன்னம்பிக்கை என்ன செய்யும்? சரியாக இருக்கு. அல்லாஹ் சொல்றா, ஈமான் கொள்ளாதவர்கள் உங்களை கீழ்நிலைக்கு கொண்டு போய் விடக்கூடாது அப்படின்னு சொல்றான். எப்படி? ஈமான் கொள்ளாதவர்கள் உங்களை கீழ்நிலைக்கு கொண்டு போய் விடக்கூடாது. இது மிக முக்கியமான விஷயம். நமக்கு ஒரு சப்ஜெக்டை பற்றி அறிவில்லை என்று சொன்னால், அந்த இடத்துல யாராவது அழுத்தமாக சொன்னால் அவருக்கு பின்னால் என்ன செய்வோம்? போக பார்ப்போம். எனவே எங்களை தன்னம்பிக்கை கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம், அறிவில்லாத விஷயத்தில் நம்ம தலையிடுவது,
அல்லது தலையிட வேண்டிய விஷயத்தில் அறிவில்லாமல் இருப்பது. எப்படி? அறிவில்லாத விஷயத்தில் தலையிடுவது எங்களை ரெண்டு இடத்துக்கு கொண்டு போயிடும். இன்னொன்று, தலையிட வேண்டிய விஷயத்தில் அறிவில்லாமல் இருப்பது நம்மளை அடிமையாக்கிடும், எங்களை அடிமையாக்கி விடும். எனவே மன உறுதிக்கு மிக முக்கியமான ஒரு பகுதி இது, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்றைக்கும் நமது சிகா பின் நஃப்ஸ், நமது உறுதி தளராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது அறிவு சரியாக இருக்க வேண்டும், நமது அறிவு உறுதியாக இருக்க வேண்டும். இந்த அறிவு உறுதி இல்லை என்று சொன்னால் நமது அறிவிலையும் நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போகும், நமது மனத்திடத்திலையும் நம்மளுக்கு என்ன செய்யும், நம்பிக்கை இல்லாமல் போகும். அந்த சரியான ஒரு தெளிவின்மை இருக்கும். நம்ம படிக்கலைன்னு அது நடக்கும், சும்மா கேள்வி நாலேஜில் இருந்தோம்னா அப்படி நடக்கும். இப்போ ஒரு உதாரணமாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தம்பியுடைய பேர் என்ன? ரசூலுல்லாஹி அவருடைய தம்பியோட பேர் யாருக்கு தெரியும்? நம்ம வரலாறு படிச்சுக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு படித்திருக்கிறோம். தம்பியுடைய பேர் யாருக்கு தெரியும்? தெரியாது? இல்லை சொந்த தம்பியுடைய. ஏன் நம்மளால் சொல்ல முடியலன்னு தெரியுமா? தம்பி இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு விளங்குது. ஆனால் முன்னால் இவருக்கு ஒருவேளை தம்பி, இவர் சொல்கிறனால இவர்கிட்ட தம்பி என்ற ஒரு செய்தி ஒன்று இருக்கலாமோ அப்படின்ற ஒரு சந்தேகம். இரண்டாவது, நம்ம அது சம்மந்தமாக ஒழுங்காக தெளிவாக படிக்கலையே, முடிவா சும்மா அப்படி போயிட்டு இருந்தது தானே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்பி இல்லை, இப்படித்தான் இருந்தார்கள், இப்படித்தான் இருந்தால் ஒரு அறிவை எடுக்கலை. அதனால் உங்களுக்கு பதில் சொல்ல முடியலை. கொஞ்சம் ஒரு சவுண்டு வந்துச்சு தான் இல்லைன்னு, ஆனால் வரல, அவரால் முழுசாக வர முடியலை. ஏன்? நம்மளால் முடிந்த முடிவில் நம்ம இல்லை. அப்போ நம்ம எப்பயும் அறிவில் கூட நம்பிக்கை இல்லாமல் இருப்போம், அறிவில் கூட நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருப்போம். இந்த விஷயத்தில் ஏன் அறிவில் நம்பிக்கை இல்லாமல் இருப்போம்? நம்ம தெரியாது, அந்த அறியாமையில் இருக்கிறோம். அதில் அறிவோடு இருந்தோம் என்று சொன்னால் நம்பிக்கையாக பதில் சொல்லுவோம். அறிவில்லாத நேரத்தில் இவ்வளோதான். எனவே மிக முக்கியமான ஒரு பகுதி, நாம் எப்பொழுதும் தலையிட வேண்டிய விஷயத்தில் தலையிட வேண்டும், தலையிட வேண்டிய விஷயத்தில் அறிவோடு என்ன செய்ய வேண்டும், இருந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் எங்களோட நம்பிக்கை என்ன செஞ்சிடும், குலைந்து போய் கொண்டிருக்கும். சில பொழுதுகளில் தன்னம்பிக்கை குலைவது என்பது தனக்கு பாதிப்பாக இருக்கும். சில நேரங்களில் தன் குடும்பம், தன் சமூகம், தனது பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்யாது, பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்ன செய்யும், கொண்டு வரும். இது மிக முக்கியமான பகுதி இந்த தன்னம்பிக்கை என்றதில்.